ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். பணத்தை எடுக்கிறதுக்காக பல்லவனம்மா வருது. எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. சேரன், பாண்டியன், சோழன், பல்லவன் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ரூமுக்குள்ள வந்து பீரோவை திறந்து அந்த பணத்தையும் எடுத்துட்டு வந்துடுது. இதை நிலா பார்த்துடுறாங்க. நிலா எதற்க வந்துடுறாங்க. நிலாவை பார்த்ததும் ரொம்ப பயத்துல அப்படியே நாக்கெல்லாம் குளறுது. அதுக்கு என்னம்மா, என்ன நீ இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லவும், உனக்கு எதுவும் தேவையா அப்படின்னு கேட்குது. நடிச்சதெல்லாம் போதும், ஒழுங்கா மரியாதையா கையில என்ன வச்சிருக்கீங்கன்னு எனக்கு இப்பயே சொல்லணும் அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கையை எடுத்து விடுறாங்க. அப்போ கையை எடுத்து விடையில கையில இருந்த பணம் கட்டு பூரா கீழே விழுகுது. அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காகுறாங்க நிலா. அப்பதான் நிலாவுக்கு பயங்கர கோபம் வருது. அப்பதான் கேக்குறாங்க, இங்க பாரு, நீ யாரு, உண்மையை சொல்லு, எதுக்காக இங்க வந்திருக்க? நீ பல்லவன் அம்மாவா இருக்க முடியாது, இல்லைன்னா சொந்த வீட்டிலே வந்து நீ பணத்தை திருடுறதுக்கு இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுவியா? பின்னாடி பேசிக்கிட்டு இருந்தியே அந்த ஆள் யாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்கவும், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டே நிலா, என்னை பத்தி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டே அப்படிங்குது. உன்னைய பத்தி இப்பதான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவங்களும் அதே மாதிரி பேசுறாங்க. அப்பதான் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த அம்மா கையை ரெண்டையும் கட்டிட்டு, இங்க பாரு, உண்மையை சொல்லு, உன்னிட்ட இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தாரு அந்த ஆள் யாரு அப்படின்னு சொல்லவும், அப்பதான் பல்லவன் அம்மாவுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன, நம்ம புருஷனையும் இவ பார்த்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அந்த ஆள் மாட்டிக்கிட்டா அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த ஆளை எப்படியாவது அனுப்பணுமே அப்படின்ட்டு அது மனசுக்குள்ள நினைக்குது. அப்படியெல்லாம் நான் யார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கலையே அப்படின்னு சொல்லவும், ஓங்கி கண்ணை தச்சத்து பலார்னு ஒரு அறை விடுறாங்க. என்ன திரும்ப திரும்ப போய் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே இந்த பொம்பளையோட பேசிக்கிட்டு இருக்கல எந்த அர்த்தமும் இல்லைன்ட்டு, இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கொல்லை பக்கம் போறாங்க. கொல்லை பக்கம் அந்த ஆள் நின்றுகிட்டு இருக்காரு. இங்க கோமலு புருஷன் நின்றுகிட்டு இருக்காப்புல. கோமலு பணத்தோட வருவாப்புல, வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுகிட்டு இருக்காப்புல. நிலா சத்தம் இல்லாம போய் அந்த ஆள் பின்மண்டையில ஓங்கி கட்டையை வச்சு அடிச்சிடுறாங்க. கட்டையை வச்சு அடிச்சதும் அந்த ஆள் கீழே மயங்கி விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து எல்லாரும் எந்திரிங்க, சோழன், சேரன், பாண்டியன் அப்படின்ட்டு கூச்சல் போட ஆரம்பிச்சிடறாங்க நிலா. அதுக்கப்புறம் வாரி சுட்டி எல்லாரும் எந்திரிக்க நடேசனும் எந்திரிச்சு வீட்டுக்குள்ள வர, பல்லவன் அம்மாவை சேரோட கட்டி போட்டு வச்சு பக்கத்திலே வந்து நிலாவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து எல்லாரும் சாக்காயி, எதுக்கு எங்க அம்மாவை எதுக்கு கட்டி போட்டு வச்சிருக்கீங்க அண்ணி, எதுக்கு எங்க அம்மாவை கட்டி போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு பதட்டத்தோட வேகமா ஓடியாராரு பல்லவன். நீ நினைக்கிற மாதிரி இவங்க நல்லவங்கலாம் கிடையாதுடா பல்லவா அப்படின்னு சொல்லவும், எதை வச்சு அப்படி சொல்றீங்க அப்படின்ட்டு மறுபடியும் கேட்குறாரு. என்ன எங்க அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. பல்லவா, நீ பாசத்துல அழுகுறடா, ஆனா நீ பாசம் காட்டுற அளவுக்கு உங்க அம்மாலாம் நல்லவங்க கிடையாதுடா அப்படின்னு சொல்லவும், என்ன நீ சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் தான் நிலா சொல்றாங்க, நம்ம பாண்டியனுக்காக 3 லட்சம் ரூபா நம்ம பணம் பரட்டி வச்சிருந்தோம்ல, அந்த பணத்தை எடுத்து யாரோ ஒருத்தன் கையில கொடுக்கறதுக்காக அவங்க அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் அவங்கள நான் கையும் களவுமா கட்டி போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஷாக்காகுறாங்க. சேரன் கேட்குறாரு, என்னப்பா நிலா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு. ஆமாண்ணா, இப்ப அந்த ஆளு கூட பின்னாடி கொல்லப்புறந்தான் விழுந்து கிடக்காரு. நான் அந்த ஆளை பின்னு மண்டையில ஓங்கி கட்டையால அடிச்சு படுக்க வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு, வா ஒரு நிமிஷம் யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே போய் பாக்குறாங்க. அந்த ஆளை பார்த்ததும் நடேசன் ரொம்பவே ஷாக்காகுறாரு. இவனா அப்படின்னு ஷாக்காகுறாரு. அதுக்கப்புறம் தான் நிலா கேட்குறாங்க, இந்த ஆளை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், ஏன் தெரியாது, உங்க அம்மாவை பத்தின விஷயத்த உன்னிட்ட சொல்லியிருந்தேனா நீ இப்ப அம்மாவை பார்க்கணும்னு ஒரு வார்த்தை கூட அவளை பத்தி கேட்டிருக்க மாட்ட. நான் அதை பத்தி மறைச்சதுனால தான் உங்க அம்மாவை பார்க்கணும் நீ துடிச்சுக்கிட்டு இருந்த. நீ நினைக்கிற மாதிரி உங்க அம்மா நல்லவெல்லாம் கிடையாது. இந்தா கீழே விழுந்து கிடக்கானே, இவன் மேல ஆசைப்பட்டு உன்னைய கை குழந்தைன்னு கூட பார்க்காம உன்னைய வீட்டில் விட்டுட்டு ஓடினவ தாண்டா உன் ஆத்தா அப்படிங்கிறாரு. இதை கேட்டு பல்லவன் ரொம்பவே ஷாக்காகுறாரு. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன், எங்க அம்மா அப்படிப்பட்டவங்க இல்லை அப்படின்னு மறுபடியும் கத்துறாரு பல்லவன். அப்பதான் நிலா பல்லவன்ட சொல்றாங்க, பல்லவா, அங்கிள் சொல்றதெல்லாம் உண்மைதான்டா அப்படின்னவும், அண்ணி எப்படி இவர் பேச்சை கேட்டு நீங்க உண்மையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லையில, உங்க அம்மா நடந்துக்கிற விதம்லாம் சரியில்லடா, இந்த விழுந்து கிடக்காரே இந்த ஆளை பார்த்து உங்க அம்மா பேசிக்கிட்டு இருந்ததை நான் கண்ணால பார்த்தேன் அப்படிங்கிறாப்புல. என்ன நீ சொல்றீங்க அப்படின்னு சொல்லவும், ஆமா, இந்த ஆள்கிட்ட தான் சொன்னாங்க, அந்த பணம் 3 லட்சத்தையும் நான் எடுத்துக்கிட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆகி வரலாம்னு நினைச்சா நீ அதுக்குள்ள ஏயா வந்த அப்படின்னு இந்த அம்மா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு கூட பிள்ளை பாசத்துல இருந்துட்டேன் அந்த ஆள் கேட்டதுக்கு, பிள்ளையாவது குட்டியாவது எனக்கு அவன் மேலாம் துளி கூட பாசம் இல்லை, பாசம் தான் அவனை விட்டுட்டு நான் ஏன் உன்னோட ஓடியாரேன் அப்படின்னு இந்த அம்மா சொன்னாங்கடா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடாரு.
யார் சொன்னாலும் நம்பியிருக்க மாட்டாரு. ஆனால் நிலா சொல்லவும் அவர்னால நம்பாமல் இருக்க முடியலை. அண்ணி நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாடா, நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். அண்ணி என்னைக்காவது நான் பொய் சொல்லியிருக்கேனா அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்துட்டு எனக்கே சாக்காயிருச்சுடா. இப்படியாப்பட்ட அம்மாவையா நம்ம இவ்வளோ காலம் சென்று பல்லவனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்ட்டு நானே இவங்களை நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டேன்டா. எப்படியாவது உனக்கு தெரியாமல் இவங்களை வீட்டை விட்டு அனுப்பிடுவோம்னு நினச்சேன். அதுக்குள்ளே இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் நடேசன் வாயை திறக்கிறாரு. இப்போயாவது இவளை பற்றி எல்லா விஷயமும் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சே, அந்த வழியில் சந்தோஷம். ஏன்னா இதை நான் சொன்னால் இப்போ நம்பவே மாட்டேங்க யாரும் அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பல்லவன் வேகமாக அப்பா என்னை மன்னிச்சுக்கங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாந்து கட்டி பிடிச்சி அழுகிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆள் மயங்கி போய் விழுந்தவன் மூஞ்சில தண்ணியை தொளிச்சு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றாங்க. வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தால் பல்லவன் அம்மாவை சேரோட கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அதை பார்த்து அந்த ஆள் ரொம்பவே பயந்து போய் நிற்கிறாரு. பல்லவனை அந்த அம்மா கிட்ட சொல்கிறாரு, நீ எல்லாம் ஒரு அம்மாவா? உன்னை அம்மான்னு சொல்லிக்கிறவே எனக்கு வெக்கமாக இருக்குது. நீ கூட இவ்வளோ நாள் சென்று என்னைய பாசத்தோடு தான் பார்க்க வந்திருக்கேன்னு நினச்சேன். ஆனால் நீ பாசத்துக்காகலாம் வரல. இவ்வளோ வயசாகியும் நீ எந்த வீட்லையாவது பணம் கிடைச்சா போதும், நகை கிடைச்சா போதும்ட்டு அதை சுருட்டிட்டு போய் இவனோட சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிற. அப்படியாப்பட்டவளை போய் இவ்வளோ நாளாக நான் பார்க்கணும் துடிச்சனே, என்னை எதனால அடிக்கிறது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பல்லவன் மனசை தேத்திக்கிட்டு, அண்ணி இவங்கள இந்த வீட்டை விட்டு இப்பயும் அனுப்பிடுங்க நீ. பல்லவா, இவங்களை அப்படி லேஸில் விட்டுறக்கூடாதுடா. இவங்களை இனிமே வெளியே விட்டு வைக்கிறதே தப்பு. இவங்களை இப்பயே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இவங்க 2 பேர்த்தையும் போலீஸில் ஒப்படைக்கணும்டா. ஏன்னா இவங்கள நிரந்தரமாக உள்ளதாண்டா போடணும். இப்படியாப்பட்ட ஆளுகளை வெளியில் விட்டு வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க நீலா. போலீஸும் அங்கே வருது. போலீஸ்காரங்க வந்ததும் பல்லவனுடைய அம்மாவையும் கோமலுடைய புருஷனையும் கைது பண்ணுறாங்க. பல்லவனை பார்த்து நிலா சொல்கிறாங்க, சாரிடா பல்லவா, உங்கள் அம்மா நல்லவங்க நினச்சி தாண்டா நான் உங்களை தேடி கண்டுபிடிச்சி இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். இவ்வளோ மோசமானவங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டேன்டா. என்னை மன்னிச்சுக்கடா அப்படின்னு சொல்லி கையெடுத்து மன்னிப்பு கேட்குறாங்க. அண்ணி நீங்கள் என்ன நீ பண்ணுவீங்க? இப்படிப்பட்ட தாய் வகத்தில் பிறந்ததுக்கு நான் தான் நீ வெக்கப்படணும். அப்போதான் பல்லவன் அம்மாவை பார்த்து கேட்குறாரு பல்லவன், இங்கே பாரு, நான் கேட்குற கேள்விக்கு ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நீ இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உண்மையிலே என்னை நல்லவனுக்குத்தான் பெத்தியா, தப்பானவனுக்கு என்னை பெத்தியா? அதை மட்டும் சொல்லிட்டு போயிரு, இல்லைன்னா அதுவும் எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பல்லவா, என்னடா என்னைய பார்த்து இப்படி கேட்குற? நான் உன்னை பெத்தவடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரொம்பவே சீனை போடுது. சி, அந்த வார்த்தையை வாயினால சொல்லாத, எனக்கு கேட்கவே காதெல்லாம் கூசுது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாரு. சரி, இன்னி உன்னிட்ட எதையும் உண்மையை வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. போலீஸை பார்த்து பல்லவன் சொல்கிறாரு, இவங்க 2 பேர்த்தையும் உடனே கைது பண்ணி கூட்டிகிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடேசனை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாரு. சேரன், பாண்டியன், பல்லவன் 3 பேர் டேய் அழுகாதடா பல்லவா, நாங்களாம் இருக்கையில நீ ஏன்டா அதை நினச்சி அழுகிற? இது ஒரு கெட்ட கனவா நினச்சி மறந்துடுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பல்லவனை கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்கிறாங்க. நடேசன் பல்லவனை பார்த்து சொல்கிறாரு, டேய் பல்லவா, இப்போ வரையிலையும் உன்னை என் பிள்ளையாட்டம் தாண்டா நான் நினச்சி வளர்த்துருக்கேன். நான் ஒரு நாளும் உன்னைய வேற ஒருத்தர் பிள்ளை மாதிரி நான் நினச்சி வளர்த்ததே இல்லைடா. அப்படித்தாண்டா உன் அன்னைங்களும் நினச்சிருக்காங்க. அப்படி இருக்கையில் ஏண்டா இந்த நாயை பற்றி நீ கவலைப்படுற? நீ நல்லபடியாக இருக்கணும் தாண்டா என்னுடைய ஆசை அப்படிங்கிறாரு. இதை கேட்டு ஆனந்த கண்ணீர் விடுறாரு பல்லவன்.